அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். அகம் புறம் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் அகப்பொருள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5ம் சேர்ந்தது அகப்பொருள். இந்த 5 திணைகள் பார்த்தோம் அப்படின்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த 5 திணைகளுக்கு உரியது. ஐவகை நிலங்கள். குறிஞ்சிங்கிறது மலை, மலை சார்ந்த இடமும், முல்லை காடு, காடு சார்ந்த இடமும், மருதம் வயல், வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும், கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும், சுரம் சார்ந்த இடமும். பொழுது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 கூறுகளாக பெரும்பொழுதை பிரிச்சிருப்பாங்க. பெரும்பொழுது ஒரு ஆண்டிற்கு 6 கூறுகள். கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி, ஆடி. இளவேநீர், முதுவேநீர் இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 1 by 1 எழுதிக்கிட்டு வந்துடுங்க. அடுத்து பார்த்தோன்னா சிறுபொழுது ஒரு நாளில் 6 கூறுகள். பெரும்பொழுது ஒரு வருடத்துக்கு 6 கூறுகள். சிறுபொழுது ஒரு நாளில் 6 கூறுகள். காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் அப்படிங்கிறது 10 மணியிலிருந்து 2 மணி வரை. ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலையில் பார்த்தோன்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இது சிறும்பொழுது. ஏற்பாடு அப்படிங்கிறத எல் ப்ளஸ் பாடு அப்படின்னு பிரிக்கலாம். எல் அப்படின்னா ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன். பாடு அப்படின்னா மறையும் நேரம், சூரியன் மறையும் நேரம். திணையும் பொழுதும். திணை பெரும்பொழுது, சிறும்பொழுது. குறிஞ்சியில் பார்த்தோன்னா குளிர்காலம், முன்பனி காலம். குளிர்காலம், முன்பனி காலம் அப்படின்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம் வரும். சிறும்பொழுதில் யாமம் வரும். முல்லையில் பார்த்தோம் அப்படின்னா கார்காலம். கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி, புரட்டாசி. சிறும்பொழுதில் மாலை. மருதத்தில் 6 பெரும்பொழுதுகள். 6 பெரும்பொழுது அப்படின்னா சித்திரை, வைகாசியிலிருந்து பங்குனி வரையிலுமே. சிறும்பொழுதில் வைகறை. நெய்தலில் பார்த்தோன்னா 6 பெரும்பொழுதுகள். சிறுபொழுதில் ஏற்பாடு. பாலையில் பார்த்தோம் அப்படின்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி. இளவேனில், முதுவேனில், பின்பனி அப்படிங்கிறது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மாசி, பங்குனி இந்த மந்த் வரும். இந்த மந்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வெப்பங்கள் அதிகமாக இருக்கும். சிறுபொழுதில் நண்பகல். பாக்ஸில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இதிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி இதோட கடவுள் முருகன். முல்லையோட கடவுள் திருமால். மருதத்தோட கடவுள் இந்திரன். நெய்தலோட கடவுள் வருணன். பாலையோட கடவுள் கொற்றவை. மக்கள் பார்த்தோன்னா வெட்பன், குறவர், குறத்தியர். இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.